பிரேமா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து ஒரு கணக்கு போட போறோம். ஆமா, நம்ம படிக்கும்போது கூட இவ்வளவு கணக்கு போட்டிருப்போமான்னு தெரியல. பட் யூஎஸ்க்குன்னு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பார்த்து தான் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா, சில நேரங்களில் நினைப்பாங்க இந்தியாவில் உள்ளவங்க வந்து இங்க எல்லாருமே வந்து கணக்கு வழக்கு இல்லாம செலவழிப்பாங்க. யூஎஸ்ஏல பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து மித்து தான். உண்மையான ஃபேக்ட் என்னன்னா வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து இங்க கணக்கு பார்த்து தான் கண்டிப்பா செலவு பண்ணுவோம். மாச கணக்குல இருந்து இல்லை இந்த பொருள் வாங்கினா இப்போ ஒர்த்தா இருக்குமா, சில நேரங்களில் வந்து அது சரியானதா எனக்கு தெரியல. சில நேரங்களில் வந்து இந்திய ரூபாய் மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணி கூட கணக்கு பார்ப்பது உண்டு. அது சரியா தவறாங்கிறது வேற ஒரு விவாதம். ஆனால் என்னன்னா வந்து இங்கே ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து கணக்கு பார்த்து தான் வந்து பண்ணுவோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு. அதாவது கிராசரி பிஃபோர் டாரிஃப்ஸ் இங்க எவ்வளவு இருந்தது, ஆஃப்டர் டாரிஃப்ஸ் இங்க எவ்வளவு இருக்குன்னு. அந்த டாரிஃப்ஸ் எப்பதான் போகும்? நீ ஏதோ தலைவலி எப்போ போகும்னு கேட்டு தான் நான் சொல்லுவேன். 2 டைல் நாள் போட்டா போகணும். ஆனா டாரிஃப்ஸ்க்கு என்கிட்டயும் பதில் இல்லை, இப்ப யார்ட்டுமே சரியான பதில் இல்லை. காரணம் வந்து நிறைய அதுக்கான பேச்சுவார்த்தை ஒவ்வொரு நாடுகள்ட்டையும் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் சரியான பதில். நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. சைனா வர்சஸ் யூஎஸ்ஏ வந்து ட்ரேட் வார் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல எலெக்ஷன் சாட்டர்டே நடந்திருக்கு இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயம் உலக அரசியல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கான விடை கிடையாது. என்ன ஆகும்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எடுத்துக்க போறது என்னன்னா வந்து மேக்சிமம் வந்து காஸ்கோல நம்ம நிறைய காஸ்கோல வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ காஸ்கோ கிராசரி எடுத்துக்க போறோம். லக்கிலி போன வருஷம் ஆகஸ்ட் 2024 நம்ம இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டோம். ஞாபகம் இருக்கா? காஸ்கோல வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குமா, இந்தியன் கிராசரியில் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குமான்னு ஒரு கணக்கு போட்டோம். ஸோ அந்த கணக்கு நமக்கு இருக்குது. ஆகஸ்ட் 2024 இந்த கணக்கு இருக்குன்னு. போன வாரம் நாங்கள் கிராசரி போகும்போது ஏப்ரல் லாஸ்ட் வீக்கா, ஸோ அப்போ ஒரு டேட்டா எடுத்தோம் அதே கணக்கு. ஸோ அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இந்தியன் கிராசரி பார்க்க போறோமா? ஆமா, முதல்ல வந்து நம்ம காஸ்கோ பார்த்துருவோம். காஸ்கோல போய் ஒவ்வொரு பொருளோட எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து இந்தியன் கிராசரி போவோம். ஆர்த்தி, தக்காளி வந்து லாஸ்ட்டுக்கும் இப்போக்கும் அதே ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா. ஸோ அதே வேலை இருந்தது. இப்போ வந்து தக்காளி சொல்கிறேன், தக்காளி செக் பண்ணது 1.748 தான் இருந்தது. அவகேடோ பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ரைஸ் ஆகிருக்கு. எவ்வளோன்னு தெரில, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். வந்து 9.49 கொடுக்குறாங்க. ஒரு அவகேடோவில் வந்து 1.58 ஆல்மோஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இது என்ன ஊர்லேயும் வருதில்லை, ஏன்னா இது புதுசாக இருக்குது இந்த அவகேடோ. முன்னாடி இதை பார்த்ததில்ல. ஆக்சுவலாக இதுதான் பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. இல்லைனா வந்து வெளியே வாங்கினா நிறையா இருக்கும். இந்நேரம் வந்து 10 தாண்டி இருக்கணும். கலிஃபோர்னியாவில் வரதுனால கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே இன்டெரக்டாக அஃபெக்ட் ஆகும். ஆர்த்தி, இது வந்து கலிஃபோர்னியாவிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ வந்து ரொம்ப ப்ரைஸ் ஏறிக்காதுன்னு நினைக்கிறேன். 5.69 சொல்லியிருக்காங்க. ஹெச்சி 2LB வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி உள்ள ப்ரைஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படி. பனானா வந்து 1.49. ஸோ ப்ரைஸ் பர் எல்பி வந்து 0.497. கொலம்பியா, ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ஷார்லட்டு. இது வந்து கொலம்பியா ப்ராடக்ட். ஸோ வந்து இதில் வந்து 10% டேரிஃப்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதான் லாஸ்ட் தடவை வந்து ஆர்கானிக் உளுத்தம் பருப்பு தான் எடுத்தோம். இது சூப்பராக இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக $1 ஏறி இருக்குது போன தடவைக்கும் இப்போ தடவைக்கும். $1 ஏறி இருக்குது. போன தடவை 12.69 தான், இப்போ 13.69 ஆயிடுச்சு. ஸோ தோரம்பருப்பு இல்லை, கண்டிப்பாக அதுவுமே வந்து $1 ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்தால் இருக்கும், ஆனால் இந்த வாட்டி இல்லை. இந்த வாட்டி இல்லை. ரைஸ் அதே விலையில தான் இருக்கு. ஆமாம், இது வந்து 15.99, இது 18.79 பாஸ்மதி. போன தடவை பார்த்த அதே ப்ரைஸ் தான், இன்னும் மாறவே இல்லை. ஒருவேளை ஸ்டாக் நிறைய வச்சிருப்பாங்களோ? எக்ஸாக்ட்லி அதே. ஆமாம், அதான் சிச்சுவேஷன். ஸோ இதெல்லாம் பழைய இன்வென்ட்ரிலாம் போன பிறகு தான் புது இன்வென்ட்ரி வரும். கண்டிப்பாக வந்து ரைஸ் விலை ஏறும். இவங்கள்ட்ட இருக்கிற இன்வென்ட்ரியை மூவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதே ப்ரைஸில் இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து புதுசாக 10% அதிகமாக இருக்குது. ஏற்கனவே வந்து 4% இருக்குது இந்தியாவுக்கு, ப்ளஸ் 10% போட்டு 14%ஓட வரும். ஸோ வெயிட் பண்ணும். அது வந்து இன்னும் 1 month 2 months தெரிய வரும். 8.99 வேற பிராண்டா? பட் ஓகே, இப்போ கம்மியாக தானே போகுது. அது 800 கிராம்ஸு. இப்போ இது அதை விட அதிக கிராம்ஸ். பரவாயில்லையே, பன்னீர் கம்மியாக இருக்குது. சூப்பர். மைட் பி இது புது பிராண்டுங்கிறதுனால கம்மியாக இருக்கோ. தயிர் வேணுமா? இருக்கு. ஹோல் மில்க் வந்து 2.59 போட்டிருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் யூஎஸ்ஏ தான். இது வேலை இன்னும் கட்டுக்குள்ளே வரல. 5.79 கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பர் டசன் வந்து 3.860. தேங்காய் வந்து 12.99 போட்டுருக்காங்க. இதே தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஏறிக்கான்னு தெரியல, கால்குலேஷன் போட்டு பார்த்தா தான் தெரியும். அடுத்த கீயும் வந்து 19.99 ஆர்த்தி. ஸோ இதுவும் வந்து இதே கீ தான் நம்ம போன தடவை கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிட்டோம். ஆனால் 17.99 ஆர்கானிக் இல்லை, இது வந்து ஆர்கானிக். ஓ, போன தடவை ஆர்கானிக் செக் பண்ணலையா? ஓகே, இது ஆர்கானிக் 19.9. பிளாக் பெப்பரும் போன தடவை செக் பண்ணோம்ல. கண்டிப்பாக இது வந்து பிளாக் பெப்பர் வெள்ளையும் தான் வருது. ஸோ வியட்நாம்லேருந்து வருது. 6.69. ஆமாம், வியட்நாம்லேருந்து வருது. கண்டிப்பாக வந்து 10% டேரிஃப் இப்போ உண்டு. இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 40% மேலே ஒரு டேரிஃப் போட போகிறாங்க வியட்நாம்க்குலாம். சொல்ல இது கண்டிப்பாக வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரேமா, ஆயில்லாம் எங்கேருந்து வருது? ஆயில்லாம் மேக்ஸிமம் வந்து கனடான்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணலாம் அந்த கெனோலா ஆயில் எங்கேருந்து வருதுன்னு. நம்ம முன்னாடி வீடியோ பார்த்துக்கலாம். ஆமாம், ப்ராடக்ட் ஆஃப் கனடா. ப்ராடக்ட் ஆஃப் கனடா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ கண்டிப்பாக இதில் இல்லாமல் இம்பாக்ட் இருக்குது. ஆல்மண்ட்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க? 13.89 அவங்க ஏதோ போட்டிருக்காங்க.
1199. ஸோ ஆல்மண்ட்ஸ்லாம் எங்கேருந்து வருது? கண்டிப்பாக வந்து வெளியிலேருந்து தான் வரும். 16.49. கண்டிப்பாக வந்து காஃபிலாம் வந்து வெளிலேருந்து தான் வருது. 20 LB அதே தான், பரவாயில்ல, குறைஞ்சிருக்குல்ல. முன்னாடி எவ்வளோ போட்டிருந்தான்? 13 சம்திங் 79 நினைக்கிறேன். 12.99 தான் இப்போ. ஈவன் தோ இது நம்ம இந்தியன் கிராசரி விட கம்மியாக தான் இருக்கு. இந்த ஹாபிஸ் இந்தியன் கிராஸோட கம்மி. பிரேமா சொல்டா, ஃபிகெல்லாம் ஃபிக்லேயும் பிரச்சனை இருக்குது. இது வந்து டர்க்கிலேருந்து வர ப்ராடக்ட், ஆக்சுவலாக சன்ரைடு ஃபிக்ஸு. ஸோ 10.99 நம்ம முன்னாடி செக் பண்ணதில்லை, இப்போ 10.99 போட்டிருக்காங்க. இல்ல முன்னாடிலேருந்து அதே விலை தான். அதே வேலை தானா? சூப்பர். அதான் இன்னும் இம்பாக்ட் ஆகலை. பிரேமா இப்போ காஸ்கோ பார்த்தாச்சு, அடுத்தது இந்தியன் கிராசரி பார்த்துலாமா? கரெக்ட். இந்தியன் கிராசரிலையும் போயிட்டு எந்தெந்த பொருள் எவ்வளோ விலைன்னு பார்த்துரும். நிறைய இந்தியன் கிராசரியில் பார்க்கல. ஆமாம், நம்ம இன்னைக்கு டேட்டா வந்து அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது. மிக குறைந்த டேட்டா தான் எடுத்திருக்கோம். ஆனால் இந்தியன் கிராசரியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம காஸ்கோ கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கிராசரி விலை அதிகமாக தான் இருக்கும். டாரிஃப் என்பது ஒரு துருப்பு சீட்டாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்தியன் கிராசரி, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக வந்து விலையேற்றம் இருக்கும் டாரிஃப்ஸை வச்சு, அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பட் இப்போ நம்ம கணக்கு போடலாம். நம்மள்ட்ட இருக்கிற டேட்டா வச்சு கணக்கு போட போகிறோம். எவ்வளோ சதவீதம் ஏறி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு தோராயமாக போட போகிறோம். ஒரு வாரத்துக்கு இந்த நம்ம விலை பார்த்தோம் இல்லையா, இந்த கிராசரி வச்சா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எவ்வளோ செலவாச்சு, இப்போ எவ்வளோ செலவாச்சுன்னு பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டாக இருப்பது வாங்க. இப்போ காஸ்கோல வந்து எவ்வளோ பொருள் பார்த்தோம்? காஸ்கோல வந்து 19 பொருள் வந்து நம்ம பார்த்தோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஆகஸ்ட் 2024 நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டேட்டா இருந்ததுனால அது ஈஸியாக ஆயிடுச்சு. ஸோ அது போட்டிருக்கோம். இப்போ ஏப்ரல் 27 நாங்கள் போய் ரெக்கார்ட் பண்ணது. ஏப்ரல் லாஸ்ட் வீக்லேருந்து இது வரைக்குமே அதே ப்ரைஸ் தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கோம். தக்காளி பார்க்கும்போது ப்ரைஸ் சேஞ்சே இல்லை, அதே ப்ரைஸ் தான் இருந்தது. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் பர்சன்டேஜ் பார்க்குறீங்க, இன்க்ரீஸே ஆகல, 0%. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். உளுத்தம்பருப்பு பார்த்தோம், என்னன்னு தெரியல, இந்த தடவை துவரம்பருப்பு பார்க்க முடியல. ஸோ அதனால் எனக்கு அந்த டேட்டா வந்து போட முடியல. அப்படி இருந்தால் கூட அதில் ஒரு இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ இந்த டேட்டாலாம் உனக்கு தெரியுது பாரு, 7.88% இன்க்ரீஸ் தெரியுது. சில டேட்டாக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்காது. அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம இவங்கள்ட்ட அந்த ஸ்டாக் இருக்கும், நிறையா 0% இருக்குது. அதிகமாக மிளகு வந்து 24% வந்து ஏறி இருக்கு. ஸோ மிளகு வந்து உங்களுக்கு வந்து வெளிலேருந்து தான் வருது. இங்கே விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளில் அது ரொம்ப அதிகமாக வந்து ஏறி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், பன்னீர் வந்து 14% கம்மியாக இருந்தது. வேற பிராண்ட் தானே வச்சிருக்காங்க. கரெக்ட். ஸோ அதுதான் வந்து ரீசன். நான் வந்து இது ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்ண முடியல. அதே பிராண்ட் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணியிருக்க முடியும், வேற ஒரு பிராண்ட். பட் 14% கம்மியாக இருக்குது. எனிவே வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தோட விலையுமே வந்து கொடுத்துருக்கோம், ஏற்றம் இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு. முந்திரி வந்து 11% வந்து அதிகமாக இருக்குது. அதான் போன ஆகஸ்ட்டுக்கும் இப்பயும் பார்க்கும்போது 11% அதிகமாக. எதோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது செகண்ட் ஹையஸ்ட்டாக அவகேடோ வராங்க. நல்லாவே தெரியும், இவங்க அவகேடோ எல்லாமே வந்து வெளியிலேருந்து வர்றது. இங்கேயுமே விளைவிக்கிறாங்க, ஆனால் மேக்ஸிமம் வந்து வெளிலேருந்து வர்றது. மெக்சிகோலேருந்து நிறையா வராங்க, இன்னும் நிறைய சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க. முட்டை விலையை நம்ம எடுத்துக்க முடியாது, ஆனால் முட்டை விலை வந்து டாரிஃப்னால இன்க்ரீஸ் ஆகலை. பேர்ட் ஃப்ளூ அண்ட் வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் இருந்தது தான் பெரும் பிரச்சனையாக இருந்தது, ஏறினது. ஸோ அதனால் அந்த 78% நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வைக்க முடியாது. அதிகமாக ஏறிச்சு நான் பார்க்கும்போது அவகேடோ தான் டாரிஃப்னால அதிகமாக ஏறின முதல் பொருள். ரெண்டாவது பொருளாக நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாதாம், ஆல்மண்ட்ஸ். அதுவும் வந்து வெளிலேருந்து தான் வருது. ஸோ அதுவுமே வந்து அதிகமாக ஏறி இருக்கு. பால்லாம் கம்மியாக இருக்குல்ல? ஆமாம், கரெக்ட். பால் விலை வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. டுவர்ட்ஸ் சம்மர் வரும்போது இவங்களே வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, முக்கியமாக வந்து வெஜ்ஜீஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். ஏன்னா நம்ம கிராசரின்னு பார்க்கும்போது அங்கே தான் நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே உள்ளூர் உற்பத்தி அதிகமாகிறதுனால அது ஒரு குறைந்த நாளுக்கு வந்து ஒரு நிம்மதியை தரும் நான் நினைக்கிறேன். டாரிஃப் எப்படி மூவ் ஆகுறது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம லாங் டர்மா சொல்ல முடியும். இப்போ சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் டாரிஃப் போட்டாங்களா இல்லை 10% தான் இருக்கா? ஆமாம், இந்தியாவுக்கும் அதாவது பொதுவாகவே வந்து நீ இப்படி பிரிச்சுக்கலாம் ஆர்த்தி, கனடா அண்ட் மெக்சிகோ. ஸோ அது ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க 25% டாரிஃப்ப்பா அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த ஒரு வார் இவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு. 10% வந்து முக்கியமாக வந்து எனர்ஜி செக்டாருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே நம்ம கிளியராக இருக்கும், கனடா அண்ட் மெக்சிகோக்கு 25%, 10% எனர்ஜி செக்டார்ஸ் அப்படின்னு. அப்புறம் திரும்ப ஆட்டோ பார்ட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ்க்கு ஒரு 25%, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அப்புறம் பார்க்கும்போது அப்புறம் தான் எல்லா நாட்டுக்கும் வந்தது இல்லையா. நம்ம சைனா வந்து தனியாக விவாதிப்போம், நம்ம எல்லா நாட்டுக்கும் வந்தது. அதில் இந்தியாவும் இருந்தது. 36, 46, 56 ஒரு புது ஃபார்முலா கண்டுபிடிச்சி அந்தந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ்னு 10% இப்போ போடுறோம்ப்பா, ஆனால் ஒழுங்காக பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா உங்களுக்கு 50%, 60% அந்த மாதிரி வந்துரும்ட்டாங்க. ஸோ நீ கேட்ட கேள்விக்கு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கெல்லாமே இப்போ 10% தான் போட்டிருக்காங்க. அந்த அதிகபட்ச டாரிஃப்ஸ் இன்னும் விழலை. ஸோ அதனால் இந்த ஒரு டேட்டாவை பார்க்கும்போது
இன்னும் அந்த ஒரு உச்சபட்ச டேரிஃப்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அதுதான் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால இப்போ வந்து 10% ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ் தான் வச்சுக்கணும். சைனாக்கும் யூஎஸ்ஏக்கும் அது போயிட்டே இருக்கு, அது 100 கடந்து போயிடுச்சு. சைனாக்கு வந்து பைடன் கவர்மெண்ட் ப்ளஸ் ட்ரம்ப் கவர்மெண்ட் பார்க்கும்போது சில ப்ராடக்ட்ஸ் வந்து 245% சொல்றாங்க. ஸோ அது ஒரு தனி விவாதம். ஆனால் லக்கீலி நம்மளோட கிராசரிஸ் வந்து அதிகமாக வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணி இல்லை இருக்காங்க. பட் வெஜ்ஜஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்னு பார்க்கும்போது அங்கே டிபெண்ட் பண்ணி இல்லை, மைட் பி பேப்பர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் தான் நிறைய சைனா டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இந்தியன் ஸ்டோர் நீங்கள் பார்க்க முடியும், நான் நிறைய டேட்டா எடுக்கல, ரொம்ப கம்மியான டேட்டா தான் எடுத்திருந்தேன். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நான் ஆகஸ்ட்ல எடுத்ததை விட கம்மியாக இருந்தது. அதுதான் எப்படின்னு தெரியல. நீ வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோ, நீ ஆகஸ்ட்ல இப்போ எடுத்ததோட 6% கம்மியாக இருந்தது. என்னடா நடக்குதுன்னு புரியல. அதே மாதிரி ராயல் பாஸ்மதி ரைஸ் 20 LB வந்து ஆகஸ்ட் எடுத்ததோட இப்போ கம்மியாக இருந்தது, 12% கம்மியாக இருந்தது. அதே மாதிரி தயிருமே வந்து நான் டேட்டா எடுத்ததில் வந்து 6% கம்மியாக இருக்குது. முக்கியமான விஷயம், சப்பாத்தி மாவு ரொம்ப அதிகமாக இருந்தது ஆகஸ்ட்டில், இப்போ 23% கம்மியாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல, நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எப்படி வந்து கம்மியாக இருந்ததுன்னு. பட் இன்னொரு டேட்டா, எடுத்த டேட்டா வரைக்கும் வந்து பார்க்கும்போது இவங்களுக்கும் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன். ஏன்னா நான் உளுத்தம் பருப்பை நான் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா உளுத்தம் பருப்பு அங்கே வந்து நம்ம ஆர்கானிக் பார்த்தோம், இங்கே இன்ஆர்கானிக் பார்த்தோம், அதனால் அந்த கம்பேரிசன் விட்டேன். ஸ்டில் வந்து இந்தியன் கிராசரி வந்து 21% காஸ்கோவோட அதிகமாக விலை வைத்து விற்கிறாங்க ராயல் பாஸ்மதி ரைஸ். அது ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன். தயிர் எக்ஸாக்டாக அதே பிராண்ட் இல்லைனாலுமே எவ்வளோ கம்பேரிசன் பார்க்கும்போது 32.63. இல்லை அதே பிராண்ட் இருந்தபோது கூட அதே, ஆமாம், நம்ம ஒரு தடவை செக் பண்ணியிருக்கோம்ல. ஸோ 32 ஆபியஸாக. ஸோ தயிர்லாம் பெஸ்ட்டு. நீங்கள் அந்த பிராண்டை உங்களுக்கு ஓகேனா காஸ்கோல எடுக்கிறது. சப்பாத்தி மாவு எகெயின் வந்து ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பார்க்கல, 23.09% அதிகமாக எங்கே விற்கிறாங்கன்னா இந்தியன் கிராசரியில் விற்கிறாங்க. காஸ்கோலும் கம்மியாக தான் இருக்கும் சப்பாத்தி. ஆமாம், எதெல்லாம் காஸ்கோல வாங்க முடியுமோ அங்கே வாங்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து அந்த கால்குலேஷன் பார்த்தோம். ஆனால் இது எப்படி ஆகுது பிரேமா, இப்போ நம்ம வந்து இந்தியன் கிராசரி போனால் அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் மட்டும் தான் அதிகமாகும். ஆனால் நம்ம இப்போ காஸ்கோ ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறதுனால பில்லே அதிகமாக வருது. ஆமாம், கரெக்ட். வேற எதோ வாங்க போய் அது உள்ள போனா ஒரு பெரிய ஒரு பர்ச்சேஸ் தான் முடியும். ஆமா, ஏதோ ஒரு விஷயம் தேவையில்லாம ஒன்று எடுத்துடுறோம் இல்லையா? இல்லைன்னா வந்து காஸ்கோ பொறுத்த வரைக்கும் பல்கா வாங்கும்போது பட் ரைஸ்லாம் ஓகே தானே, ஏன்னா நம்ம 20 LB தான். பட் நம்ம கண்ணு வந்து வெறும் கிராசரி பக்கம் மட்டும் இருந்தா ஓகே, மற்ற பக்கம்லாம் ஸ்பிளிட் ஆயிடுது இல்ல. ஆமா, அதுதான் அவங்களோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் கிராசரி கடைசி வச்சிருக்காங்க. நீ எல்லாத்தையும் கடந்து வா, இதெல்லாம் வாங்க முடியாம நீ வந்துரு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க நம்ம கடலை போடுற மாதிரி வச்சிருக்காங்க ஆப்வியஸா. ஸோ அதுதான் காஸ்கோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அதனால வந்து கடைசி கிராசரினா குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி கடைசி அப்படியே போயிட்டு கிராசரி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லாபமாக முடியும் காஸ்கோல. பட் ஸ்டில் நம்ம இந்த டேட்டாலேருந்து கற்றுக்கிட்டேன்னா வந்து இன்னுமே அந்த டேரிஃபோட பெரிய ஒரு இம்பாக்ட் நமக்கு இல்லை. அதாவது பெரிய இம்பாக்ட் சொல்கிறேன், இம்பாக்ட் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. அதனால தான் காஸ்கோ கிராசரி பார்க்கும்போது எல்லாமே ப்ளஸில் இருக்குது, ஏதோ 1-2 தான் நெகட்டிவ்ல இருக்கிறது பார்க்குறோம். பட் பெரிய இம்பாக்ட் இல்லைன்னு. வீக்லி எவ்வளோ வரும்னு ஒரு கால்குலேஷன் போடலாம். ஓகே, வீக்லி எவ்வளோ வரும்னு ஒரு கால்குலேஷன் போட்டுருவோம். இந்த பொருள்லாம் வந்து நமக்கு எவ்வளோ வேணும்னு வந்து சொன்னாங்க. ஸோ ஒரு எல்பி நம்ம 6 LB யூஸ் பண்ணுவோமா, டொமேட்டோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒரு உளுத்தம் பருப்பு வந்து நமக்கு வந்து 7 LB தேவைப்படாது. ஸோ 1/3 எடுத்திருக்கேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ பேர் உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க. கரெக்ட். நான் இது வந்து ஒரு நார்மலாக ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஒரு குறைந்தபட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ சக்கரெல்லாம் பார்த்தா 1 LB, நான் 1/2 LB, ஒரு வீக்குக்கு ஒரு 1/2 LB தான் தேவைப்படும் எடுத்திருக்கேன். அது வந்து எல்லா நிலமையிலும் கரெக்டாக இல்லை. வெறும் காஃபிக்கு டீக்கு மட்டும் போட்டு குடிச்சா ஒரு 1/2 LB ஓகே. பட் நம்ம ஒரு நாள் ஸ்வீட் செஞ்சாலே 1/2 LBக்கு மேலே ஆகிடும். நிறைய பேர் இங்கே டோனட்ஸ் கிட்ஸுக்கு இந்த மாதிரி பேன் கேக்கு அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்களா. ஆமாம், ஸோ 1/2 LBங்க அதான் நான் எல்லாமே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அண்ட் எல்லா கிராசரியுமே இதில் எடுக்கல. ஈவன் வந்து நான் வெங்காயத்தை வந்து நம்ம கம்பேரே பண்ணல, பிகாஸ் என்கிட்ட டேட்டா இல்லை. இந்த மாதிரி எல்லா கிராசரியும் எடுக்கல. இன்னும் நம்ம வந்து வெஜ்ஜஸ்லாம் நிறைய நம்ம இந்தியன் கிராசரிலேயே வாங்குவோம், இல்லை வேற எங்கேயா வாங்குவோம். ஸோ அந்த டேட்டாலாம் இருக்குது. ஸோ எடுத்துக்கிட்ட டேட்டா வரைக்கும் ஒரு வீக் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு குவான்டிட்டி போட்டு பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, முன்னாடி டேரிஃப்ஸ்க்கு ஒரு $90 அப்படின்னு வச்சுக்கிட்டா இப்போ வந்து $100 அப்படின்னு. ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம், எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 11.9% ஏறி இருக்கு. இது ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். இன்னும் நிறைய வந்து அவங்கள்ட்டே குவான்டிட்டி இருக்கிறதுனால அதை வந்து வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 மாதம் போனாலும் தெரியும் உண்மையான டேரிஃபோட
அந்த உண்மையான முகம் எவ்வளோ வந்து நம்ம வேலெட்டில் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ காஸ்கோ வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும்ல பிரேம். எங்க பக்கத்துல இருக்க நியர்பை காஸ்கோல வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ நாங்கள் ஒரு ½ அன் ஹவர் டிரைவ் போய் தான் நாங்கள் இந்த காஸ்கோல இந்த ரைஸ் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வாங்குவோம். ஸோ உங்க காஸ்கோல என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து இந்தியன் ஐட்டம்ஸ் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டான பாயிண்ட் சொன்னேன். பேர்லாம் எடுக்கும்போது அதெல்லாம் மாவே அரைச்சு கொடுக்குறாங்க. இட்லி ரைஸ் பேக்லாம் விற்கிது பிரேம். ஆமா, இங்க வந்து இட்லி ரைஸ்லாம் கிடையாது. இங்க வந்து அந்த சோனா மசூரி மட்டும்தான் இருக்கு. நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்ல பிரேமா, இட்லி ரைஸ்லாம் கூட காஸ்கோல இருந்தது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கீங்க, நான் இந்த ஏரியாவில் இருக்கேன், இங்கே காஸ்கோவில் வந்து இந்த ஒரு இந்தியன் ப்ராடக்ட் கிடைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா சப்போஸ் அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பீனட் ஆயில்லாம் வந்து காஸ்கோல வாங்குறாங்க. அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆமாம், நீங்கள் அந்த டேட்டா கொடுக்கும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன். நம்மளே வந்து எங்கடா நம்ம செலவை குறைக்க முடியும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளும் நேற்று கூட நம்ம எதாவது தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் குறைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு உரையாடல் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கும்போது அது கண்டிப்பா பல பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.